என்னடா இவன் அடுப்பு பத்த வைக்கிறான்னு பாக்குறீங்களா? வீட்டுல சாப்பாடு இல்ல எதுவும் இல்லைங்க. அப்புறம் என்ன, கடையில போய் சாப்பிடறதுக்கு கையில காசும் இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன, தோசை மாவு இருந்துச்சு. அப்புறம் நான் கல்ல சூடு பண்ணிட்டு எண்ணெய் அப்படியே 1-2 தொடச்சிட்டு 2 கண்டி மாவு எடுத்து சரட்டு ஊத்திட்டு வட்டமா நிலா மாதிரி ஊத்தி 2 தேய்ச்சேன் பாருங்க. அப்புறம் என்ன, எண்ணெய் அப்படியே பரப்பர மேல ஊத்திட்டு இப்படி ஒரு பெரட்டு. அதுக்கப்புறம் என்ன, அப்படி உள்ள விட்டு அப்படியே ஒரு பெரட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் தோசை ஊத்த ஆரம்பிச்சு, இன்னொரு பக்கம் என்ன, தோசைக்கு சட்னியோ சாம்பாரோ எதுவுமே இல்லை. நீங்க பேச்சுலரா இருந்தா அந்த பொடியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொடி எப்படி செய்யணும்னா, எனக்கு ஸ்பூன் கணக்கெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு தேவையான அளவு கொஞ்சமா எல்லா பொடி, சிக்கன் பொடி, மிளகாய் பொடி, இருக்கிற பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் என்ன கொஞ்சமா உப்பு எடுத்து அப்படியே பரப்பர மேல தூவி விட்டுட்டு, அப்புறம் 4-5 பூண்டு எடுத்து உரல போட்டு மங்கு 4 இடி இடிச்சு எடுத்து அதுல போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ உங்களுக்கு பிடிச்ச ஆயில எடுத்து ஊத்திட்டு அப்படியே மிக்சிங்க போட்டீங்கன்னா அப்புறம் பொடி ரெடி ஆயிரும் தரமா. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், தோசையை பிச்சு அந்த பொடியில இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு எடுத்து வாயில வச்சீங்கன்னா அல்டிமேட்டா தரமா இருக்குங்க. உண்மையிலேயே ஒரு தோசை இல்ல 10 தோசை சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க பொடி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா மறக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்க சாப்பிட்டே பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை.